வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். கேட்கிறதான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் சமாதானத்தை கட்டளையிடும். இந்த நாள் தியானத்துக்காக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. இந்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நானே இரட்சகர், என்னை அன்றி வேறே ஒரு இரட்சகர் இல்லை. ஆகையால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு பெரிய கோபாக்கினையிலிருந்து விடுதலை, பாவத்திலும் நித்திய கோபாக்கினையிலும் இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒருவர்தான் ஆண்டவராகிய தேவன். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பராக அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது
தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவர் இந்த பூமிக்கு இரட்சகராக மக்களை மீட்பதற்காக அனுப்பப்பட்டவர். பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுக்குத்தான் மீட்பர் என்று பெயர். ரிடீமர் என்றால் தேவனுக்குத்தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்லுகிறார், நானே இரட்சகர், ஐ ஆம் த சேவியர். நானே மீட்பர், ஐ ஆம் த ரிடீமர். எல்லா மக்களையும் மீட்கத்தக்க கிருபையும் திராணியும் தேவனிடத்தில் உண்டு. தேவன் கொடுக்கிற ஒரு மீட்பை பாவியாகி ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், லுக் அன்டு மீ, என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். யாரெல்லாம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களே, ஜாதி மத பேதமின்றி யார் யார் தேவனை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் தேவனால் கிடைக்கிற மீட்பை பெறுகிறார்கள். உலகத்திலே இரட்சகர் என்ற பெயர் கிறிஸ்து ஒருவருக்குத்தான் உண்டு. ஒரு முறை இயேசு சமாரியாவுக்கு சென்று நற்செய்தியை பிரசங்கித்தார். அப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்ட சமாரியர்கள் என்ன கூறினார்கள் என்றால், மெய்யாகவே நீர் உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் வார்த்தை கேட்ட அந்த சமாரியர்கள் சொன்ன சாட்சி என்ன? மெய்யாகவே நீர் உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இரட்சகராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகையில் receiving Jesus will make a great change in any man. எந்த மனிதனிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு தன்னை சேர்த்து கொண்டால் அவன் புதிய சிருஷ்டியாகிறான். அவனிடத்தில் இருக்கின்ற பழையவைகள், பாவ வழிகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகிறது, எல்லாம் புதிதாயின. பாருங்கள், கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஒரு மீட்பு உண்டாகிறது. நம்மை நாம் மாற்றிக்கொள்வதல்ல, அது முடியாத விஷயம். அப்படி என்றால் அநேகர் சொல்வாங்க, மாற்றம் என்பது மனிதனுடைய வில் பவர்னாலே உண்டாகிறது. ஒரு மனிதன் நான் இதை செய்யக்கூடாது என்று தீர்மானித்தால் செய்ய மாட்டான். நான் குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் குடிக்காமல் இருப்பேன் என்று சிலர் சொல்வதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வில் பவர் இஸ் நத்திங். உலகத்திலே மனிதனுக்குள் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை எப்பொழுது வருகிறது என்றால் அவன் கிறிஸ்துவை, தன்னை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கையில் அவனுக்கு மீட்பு உண்டாகிறது. அதற்கு வேதாகமத்திலே அநேக சாட்சிகள் உண்டு. அன்பானுள்ளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாயிருந்த காலகட்டத்தில் ஒரு சன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் சமய வெறி பிடித்தவனாக
தேவ ஜனங்களுக்கு பல துன்பங்களை கொடுத்தவனாக இருந்து கொண்டிருந்தான். இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கும் அவன் சம்மதித்திருந்தான். இப்படி துன்மார்க்க வாழ்க்கை அவனுக்குள் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கிறிஸ்துவை சந்தித்தார், கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டானதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்து இரட்சகராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, வானத்தின் கீழே பூமியிலே மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கித்தார்கள். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை, வேறு ஒருவர் மூலமாக மீட்பு கிடையாது. பாவம் மன்னிக்கப்படும் பெரிய ரட்சிப்பு வேற எவராலும் கொடுக்கப்பட முடியாது. உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லவரால் தான் நமக்கு மீட்பை கொடுக்க முடியும். அந்த மீட்பை பெறும்படிக்கு அதை செய் இதை செய் என்று கர்த்தர் சொல்லவில்லை. லுக் அன்டு மீ, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பார்த்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானுள்ளே, நீங்க கிறிஸ்துவ அறிந்திருக்கலாம், பட் நோக்கி பாருங்கள். ஒருவேளை யாராயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை தான். தேவன் தன் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். நோக்கி பார்க்கிற எவரையும் அவர் ரட்சிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. விடுதலையை யாரும் கொடுக்க முடியாது. சங்கீதம் 68:20 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாயிருக்கிறார். அவர் God is the God of salvation. மீட்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு யார் யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் மீட்கத்தக்க விடுவிக்கத்தக்க கிருபை வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாரையும் ரட்சிக்கத்தக்க தேவ கிருபை அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நோக்கி பார்த்தல். அன்பானுள்ளே, இந்த கால வேளையிலே இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுதான் மீட்பர், இயேசுதான் இரட்சகர். நீங்கள் ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையில், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். நான் கொடுக்கும் விடுதலையை மக்கள் மத்தியில் பிரகடனம் செய்யுங்கள் என்று தேவன் கூறுகிறார். பாவ அடிமைத்தனம், வியாதிகள், பலவிதமான சாப அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விடுதலை கிறிஸ்துவால் கொடுக்க முடியும். நித்திய விடுதலை, நித்திய கோமாக்கினை என்று ஒன்று இருக்கிறது. இனி வரக்கூடிய கோபாக்கினையில் இருந்து, நரக தண்டனையிலிருந்து நம்முடைய பணமோ வெள்ளியோ பொருளோ நம்மை மீட்க முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை விடுதலையாக்கிற இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே நம்மை விடுவிக்க உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இந்த மாலை நேரத்திலும் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். இதற்கு நிழலாக பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் ஏற்பட்டது, ஒரு சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. அதை நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கூட சுட்டி காண்பிக்கிறார்.
இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து எதிர்த்து நின்ற காலகட்டத்தில் ஒருவித வாதை அவர்கள் மத்தியில் வந்தது. கொள்ளிவாய் சர்ப்பம் என்ற ஒரு பெரிய வாதை வந்து அந்த சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் பலர் மரித்தார்கள், கொடிய வேதனையில் இருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேயினிடத்தில், மோசேயே எங்களுக்காக ஜெபம் பண்ணும் என்று சொல்லி மக்கள் மோசேயிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு பரிகாரம் உண்டாக்கும்படி, அவர்கள் இருந்த வேதனையிலிருந்து விடுதலை பெறும்படி கர்த்தர் அவர்களை தீண்டின அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மாடல்ல வெண்கலத்தில் சர்ப்பத்தை உண்டாக்கி ஜனங்கள் பார்க்கத்தக்க ஒரு கம்பத்தில் அதை மாட்டி வைக்க வேண்டும். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிபட்டவர்கள் ஓடோடி வந்து இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று ஒரு நிபந்தனை கர்த்தர் விதித்தார். அவிதமான வேதனையில் இருந்த மக்கள் ஓடோடி வந்து அதை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றார்கள். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயினாலே கொள்ளிவாய் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் மக்கள் கெட்டு போகாமல் உயர்த்தப்பட வேண்டும், மக்கள் மீட்கப்படும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று நடந்த ஒரு நிகழ்வை கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிட்டு விவரிப்பதை பார்க்கிறோம். இங்கே கொள்ளிவாய் சர்ப்பமானது பாவத்துக்கும் பாவத்தினால் உண்டாகக்கூடிய நித்திய விளைவுக்கும் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து பாவத்தினாலும் பாவத்தின் விளைவுகளாக நித்திய நியாய தீர்ப்பை அடைய போகின்ற மக்களை மீட்கும்படிக்கு அன்றைக்கு வெண்கல சர்ப்பமாக மோசே செய்தது போல கிறிஸ்து மக்களை விடுதலையாக்கும்படி பாவ சாயலாகி பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் பாவ மன்னிப்பை பெறும்படி, நாம் தேவனுடைய நீதி அடையும்படி பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். அதான் சிலுவையில் நடந்த அற்புதம். சிலுவையில் கிறிஸ்து நமக்காக பாவமானார், பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது வெண்கல சர்ப்பத்தால் கடிபட்ட ஒரு மனிதன் அந்த சாயலில் மோசே உருவாக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் போது அவன் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டான். அதே போல இன்றைக்கு பாவத்துக்காக சிலுவையில் மரித்து பாவமான கிறிஸ்துவை ஒருவர் நோக்கி பார்க்கும் போது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் நீதிமானாக்கப்படுகிறார். ஆகையால் இந்த மாலை வேளையிலும் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் விடுதலை உண்டு. வேற எங்க நோக்கி பார்த்தாலும் ஓடினாலும் வேற ரட்சிப்பு வருவதில்லை, விடுதலை வேற எங்கும் கூற கிடைக்காது. ஒன்லி ஒன் சேவியர். நாம் ஏதோ பல நற்கிரியைகளை செய்து இதை பெற முடியாது. ரட்சிப்பை தேவன்தான் கொடுக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகையால் யார் யார் விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள், அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள், நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நோக்கி பார்ப்பதற்கு நாம ஏதோ எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பானுள்ளே, விசுவாசத்தோடு கர்த்தராகிய தேவனிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால்
நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லாவித ரட்சிப்புக்கு உரியவர் ஆண்டவர் தான். 18ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு எதிராக பல சத்துருக்கள் இருக்கிறார்கள். அங்கே சொல்லுகிறார், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், என் சத்தம் கர்த்தருடைய செவிகளில் ஏறிற்று, அப்பொழுது என்னை அவர் மீட்டெடுத்தார் என்று கூறுகிறார். 18ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 6ஆம் வசனத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் செவிகளில் ஏறிற்று, அப்பொழுது தேவன் தாவீதை மீட்டெடுக்க விரைந்ததாகவும் தாவீதுக்காக பலத்த கிரியைகளை செய்ததாகவும் வேதத்தில் வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்திலே, என் ஆபத்து நாட்களில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார், அவர் என்னை தப்புவித்தார். பாருங்கள், 19ஆம் வசனத்திலே அவர் என்னை தப்புவித்தார், அவர் என்னை விடுவித்தார். 17ஆம் வசனத்திலே என்னிலும் அதிகமான பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார், என்னை விடுவித்தார், என்னை தப்புவித்தார், என்னை விசாலத்தில் கொண்டு வைத்தார். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சத்துருக்கள் மிகுந்திருந்தார்கள், கர்த்தரை நோக்கி அபயமிட்டார். அப்பொழுது தேவன் தாவீதை மீட்பதற்காக விரைந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். தாவீது ரட்சிப்புக்காக மனித கரங்களை நோக்கி ஓடவில்லை, அந்நிய தேவர்களுக்கு நேராக போகவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தார். கண்கள் எதிரிகளை பார்க்கிறது, அதே நேரத்தில் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார், கர்த்தரை நோக்கி பார்த்தார். பாருங்கள், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கினேன். ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது தாவீதை தப்புவித்தார், ரட்சித்தார், இடுக்கத்திலிருந்து மீட்டு விசாலத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். சோ உங்களுடைய வாழ்வில் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு சேலஞ்சிங் வார்த்தையாக சொல்லுகிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தையை உலகத்தில் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, எந்த அவதார புருஷர்களும் சொல்ல முடியாது. சர்வ வல்லமையுள்ள நம்மை படைத்த தேவன்தான் இந்த வார்த்தையை கூற முடியும். அவருடைய ரட்சிப்பை குறித்து மனிதர்கள் பேசுகிறோம், தேவ ஊழியர்கள் பேசுகிறார்கள், ஆனால் விடுதலையை கொடுக்கிறவர் தேவன். ஆகையால் தான் லுக் அன்டு தி லார்ட், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். உங்களை ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவராக இருக்கிறார். யார் யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ராஜாக்கள் யுத்தம் செய்த ராஜாக்களின் புஸ்தகத்திலே சில பலத்த பயங்கரமான யுத்த சூழ்நிலையில் எந்தெந்த ராஜாக்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்களோ அவர்களுக்கு மகத்தான விடுதலையை எளிய முறையில் ஆண்டவர் கொடுத்தார். ஆச்சரியமாயிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த விதமான பாவ சிறையிருப்பின் கீழ் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே இரட்சகர். விடுதலை வேறு எங்கு இருந்து வராது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர்தான் மீட்பர்.
அவரே மீட்கிறவர். ஆகையால் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் அருளுவார். உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை தவிர வேறொரு மீட்பர் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே பூமியில் உள்ள அனைவருக்கும் மீட்பை கொடுக்க வந்தவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து நோக்கி பார்த்தால் அவர் அத்தனை பேருக்கும் மீட்பையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய வார்த்தை இதை தெளிவாய் கூறுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தையை பிரகடனம் செய்திருக்கிறார். நானே இரட்சகர், வேறொரு இரட்சகர் என்னை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை என்று அவர் கூறுகிறார். இதை விசுவாசித்து என்னை இரட்சியும் ஆண்டவரே, எப்படி தாவீது தேவனை நோக்கி முறையிட்டாரோ அதே போல என்னை மீட்டருளும் என்று விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நீரே இரட்சகர், நீரே தேவாதி தேவனாயிருக்கிறீர். ரட்சிப்பை அருளுகிற உம்மிடத்தில் இந்த வார்த்தை கேட்ட விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் விடுதலையை கொடுக்கவும் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை கட்டளையிடும். சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.